தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து குறிப்பாக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இதை பொதுமக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல மும்முனை போராட்டத்தை போல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. குறிப்பாக யுஜிசி வரையறையில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்த அந்த திருத்தங்கள், அவற்றை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் வன்மையாக கண்டித்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியோடு நிற்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக 6ஆம் தேதி பிப்ரவரி 6 தலைநகர் டெல்லியிலே மாணவரின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை டெல்லியிலே நடத்தின திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் சார்பில் நடைபெற்றது. அது இந்தியாவிலே இருக்கின்ற பிஜேபி அல்லாத மாநிலங்கள் ஆளுகின்ற அனைத்து மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களே வந்து கலந்து கொண்டார். அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார். இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இது எவ்வளவு பெரிய துரோகம், மாநிலங்களுடைய அதிகாரங்களை எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக எப்படி பறிக்க நிற்கிறது என்பதை உணர்ந்து கண்டன குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள்.